गाइस वेलकम टू अवर चैनल நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத தான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி எடுத்த உடனேயே ஃபஸ்ட்டு கொல்கட்டை பிடிச்சி வேக வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம விநாயகருக்கு பிடிச்ச சுண்டல் அதையும் ஊற வச்சு வேக வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து குட்டி விநாயகர் சிலை வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கு வந்து மாலை கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாருமே லைவில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து விநாயகர் சிலை வைக்கலையா, சாமி கும்பிடலையா அப்படின்னு. நீங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பிளானே வந்துச்சு. சரி நம்மளும் வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. கரெக்டாக நீங்கள் கேட்ட அன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். ஈவினிங் தான் வாங்கிட்டு வந்து வச்சேன். 3 நாள் கழித்து சாமியெல்லாம் கும்பிட்டு ஆற்றுல போய் விட்டுறலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்து வச்சேங்க. அதுக்காக நான் இன்றைக்கி இந்த குட்டி விநாயகருக்காக மாலை கட்ட போகிறேன். மாலை கட்டுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கொல்கட்டை எப்படி செய்யணும்னு நிறைய பேருக்கு தெரியலை. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கேளுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அழகாக மாலை கட்டியாச்சுங்க. என்னோடய குட்டி விநாயகருக்கு இது கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு மாலை மாதிரியே வேணும், கீழே நடுவுலலாம் கொஞ்சம் பூ வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஜாயின் பண்ணல, ஏன்னா இது ஜாயின் பண்ணால் ரொம்ப கீழே வரைக்கும் தொங்கும், என்னோடய விநாயகருக்கு கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி கீழே எதுவும் பூ கட்டி தொங்க விடலைங்க. இந்த மாலை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து சாமி பாத்திரம் எல்லாம் நான் குளிச்சுட்டு வந்துட்டு காலையிலே எல்லாத்தையும் கழுகி நல்லா காய வச்சு வச்சுருந்தேன். அதுக்கு எல்லாமே சந்தனம் குங்குமம் போட்டு பொட்டெல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு அந்த வேலையும் கையோடு முடிச்சிட்டேங்க. விளக்கு, அதுக்கப்புறமா நிறைய குட்டி குட்டி சிலை அதெல்லாம் இருந்தது. அதுக்கு எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயும் நல்லா மஞ்சள் குங்குமம் எல்லாம் பொட்டெல்லாம் வச்சாச்சுங்க. அதில் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பொட்டு வச்சாச்சு. இந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சாலே ரொம்ப சூப்பராக அழகாக தெரியுது. பூஜை ரூமெல்லாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். நேற்று வந்து இந்த குட்டி விநாயகர் சிலை வச்சு சாமி கும்பிட்டதில் கொஞ்சம் பொறி அந்த ஊதிபத்தி பற்ற வச்சது எல்லாமே கீழே விழுந்துருச்சு. சரி ஓகே, அதையும் நம்ம கையோடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. கையோடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா டயர்ட் தெரியாது. இது செஞ்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதை செய்யலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டயர்ட் ஆயிரும். நம்மளுக்கு அடுத்தது வந்து அந்த வேலை செய்யவே முடியாது. அதனால் நான் வந்து ஒரு வேலையை செய்கிறேன் அப்படின்னா அதை கண்டினியூஸாக செஞ்சிட்டேன் அப்படின்னா நான் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடுவேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா ஃபோட்டோக்கும் சந்தன குங்குமம் வச்சு பொட்டெல்லாம் வச்சாச்சுங்க. பொட்டெல்லாம் வச்சுட்டு நம்ம கட்டின மாலையில் வந்து 2 பக்கமும் நாட் இல்லாமல் ஒட்டை கட் பண்ணியாச்சு. அதனால் இந்த 2 பக்கமும் நாட் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம விநாயகருக்கு ஃபஸ்ட்டு மாலை போட்டுடலாம். அதுக்கப்புறம் எல்லா சாமிங்களுக்கும் பூ வச்சிடலாங்க. அவ்வளோதான். நாங்கள் வந்து இன்றைக்கி ஈவினிங் தான் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா அவருக்கு வந்து இன்றைக்கி ஒர்க் இருந்துச்சு. சரி அதை முடிச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு 5 மணி அந்த மாதிரி வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி அதுக்கப்புறம் நம்ம வந்து கூடுதுறைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதே மாதிரி வீட்டில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டு கூடுதுறைக்கு போயிட்டு வந்துட்டோம். அந்த வீடியோ வந்து எடுக்க முடியலைங்க, அதனால் நான் அப்லோட் பண்ணலை. இந்த ஃபங்க்ஷன் டைமெல்லாம் பூவோட ரேட் வந்து பயங்கரமாக எச்சாக இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதிரி பூ வாங்கி கட்டிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு பூ வந்து கண்டிப்பாக 2 முழத்துக்கு மேலேயே வந்துடுங்க நம்ம வாங்கி கட்டினோம் அப்படின்னா. அதுதான் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். நாங்கள் வந்து வீட்டில் எல்லாமே வச்சு நான் செஞ்ச சுண்டல் கொல்கட்டையெல்லாம் படைச்சி சாமி கும்பிட்டாச்சு. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். எல்லாருக்கும் பாய். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க. பாய்.